கேரமல் புட்டிங் செய்ய போகிறேன். கேரமல் புட்டிங் இங்கே பாருங்கள், அதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நான் என்னோடய டேபிள் ஸ்பூனால் ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தாச்சு. வந்து நல்லா மில்ட் ஆகிட்டு வட்டும், அதுக்காக 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். கெட்டியான பாத்திரம். இதில் வந்து நம்ம இந்த கேரமலை இது அப்படியே செட் ஆகட்டுங்க. இதுக்குள்ளே நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை கேஸில் வச்சு ஆன் பண்ணி வச்சுருவோம். சுடு தண்ணி இதுக்குள்ளே வந்து நான் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் நம்ம இந்த பாத்திரம் வைக்க போகிறோம். இந்த கேரமல் அப்படியே இருக்கணும். அதுக்குள்ளே நான் புட்டிங் அது உள்ளே சேர்க்கறதுக்கு தேவையான ஐட்டம்லாம் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரெட்டோட கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம பிச்சு போட்டு ஊற வச்சிடணும். இது நல்லா ஊறட்டும். இந்த சமயத்தில் நான் வந்து 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டை இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஜாரில் எதுக்கு? ஜாரில் தான் நம்ம போட்டு அடிக்க போகிறோம். மிக்ஸில் கையில் பண்ணல, கையில் பண்ணலாம், லேட் ஆகும்.
இல்லைன்னா அது மிக்சர் அந்த இது அடிக்கிறது இருந்துச்சுன்னா அதை வச்சு அடிக்கலாம். இப்போ ஜார் எல்லாருக்கும் இருக்கும். இது கூட இந்த டீ கப்பால் 1 கப்பு சர்க்கரை சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டையும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரெட்டு பாலோட சேர்த்து இதில் போட்டு இதையும் நம்ம அரைச்சிட்டு வரணும். இப்போ இதையும் போய் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் பாருங்க. இப்போ இது நம்ம இதில் வந்து நம்ம ப்ரெட் அரைச்சிருக்கு இல்லையா, பால் மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி முட்டை, பால், ப்ரெட்டு எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா அரைச்சிட்டு பாருங்க. கேரமல் நல்லா செட் ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கீங்க நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த அப்போ கூட கொஞ்சம் சின்ன சின்ன அந்த ப்ரெட் பீஸ் இருக்கும். அது இல்லாமல் லங்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுக்காக தான் நான் வடிகட்டி சேர்க்க சொன்னேன். இப்போ வடிகட்டி நம்ம சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு வேகணும். இதை வந்து நம்ம மூடி ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 1 hour. இல்லை 1/2 hour தான். 1/2 hourலேயே கரெக்டாக வெந்துடும். இப்போ இதை நல்லா நம்ம மூடி போட்டாச்சு. இது நல்லா வேகணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஆறட்டும். இப்போ கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கத்தியில். தட்டு வச்சு சூப்பராக இருக்கு. கேரமல் புட்டு ரெடி. கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து என் பசங்க 2 பேரும் தான் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. பாருங்க, நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணு. நல்லா இருக்கா? எப்படா இருக்கு? ஸ்வீட்டா நல்லா இருக்கா?